உங்க எல்லாருக்கும் 2 நாள் டைம் கொடுத்தாச்சு. மரியாதையா எல்லாரும் கலைஞ்சு போல, அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிடுவேன். முத்தழக நீங்க வெளியே விடாம நாங்க யாரும் இங்க இருந்து கலைஞ்சு போக மாட்டோம். எங்களுக்கு ஃபயரிங் ஆர்டர் வந்திருக்கு, அதை நிறைவேற்ற வேணாம்னு நினைக்கிறேன். மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. உங்க ஃபயரிங் ஆர்டரால இங்க குப்பை ஜனங்களா நீங்க சுட்டு தள்ளலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை குப்பை ஜனங்களும் உங்க ஸ்டேஷன் முன்னாடி திரண்டு வரதை உங்களால தடுக்க முடியாது இன்ஸ்பெக்டர். முடிவா சொல்றோம், முத்தழக நீங்க வெளியே விடாம நாங்க யாரும் இங்க இருந்து போக மாட்டோம். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்க முத்தழக இல்ல, நம்ம முத்தழக நான் வெளியே கொண்டாறேன். இன்ஸ்பெக்டர், நம்ம உள்ள போய் பேசலாமா? ராஜா ராஜமாணிக்கத்தோட வீட்டுக்குள்ள புகுந்து அவரோட பொண்ணை தூக்கிட்டு வந்ததுக்காகத்தான் முத்தழக உள்ள தள்ளி இருக்கீங்க. அந்த பொண்ணை ஆசைப்பட்டு வந்தாலா இல்ல இவர் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தாரான்னு விசாரிச்சீங்களா? அப்படியே அவர் அந்த குற்றத்தை செஞ்சிருந்தாலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம எத்தனை நாள் உள்ள வச்சிருப்பீங்க? கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் இந்த காக்கி சட்டை வேலை செய்யுமா? அப்படின்னா நானும் ஒரு கோடீஸ்வரன் தான். முத்தழக விடுதலை செய்யுங்க. இட்ஸ் a court order, man. ஐயா, நீங்க யாரு? எதுக்காக என்ன வெளியே எடுத்தீங்க? ராஜா ராஜமாணிக்கத்தால ஒரே ஒரு நாள் அவமானப்படுத்தப்பட்டவன். அந்த ராஜா ராஜமாணிக்கத்தோட மருமகன் இந்த கட்டுமரக்காரன் தான். என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன். ஐயா, என்ன நீங்க வெளியே கொண்டுட்டு வந்ததே போதும். என் லட்சியத்துல நான் ஜெயிப்பேன்.